Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபோனிக்ஸ் அண்ட் கிராமர். ஸோ நம்ம ஏன் இன்னைக்கு இந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஃபோனிக்ஸை தான் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அதாவது அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ் அந்த ப்ரைமரி லெவல்லேருந்தே அவங்களுக்கு ஃபோனிக்ஸை தான் மெயினாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர கிராமரோட பார்ட்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு விட்டுடுறாங்க. ஸோ நம்ம ஃபோனிக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கிராமரையும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு 2 திங்ஸ் இம்பார்ட்டன்ட். அது என்னென்னா ஃபோனிக்ஸ் அண்ட் கிராமர். ஃபோனிக்ஸ் எந்த அளவுக்கு குழந்தைங்க கற்றுக்குறாங்களோ அதே மாதிரி கிராமரையும் கற்றுக்கணும். ஸோ நம்ம ஃபோனிக்ஸ் எப்படி குழந்தைங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி கிராமரையும் பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு அண்ட் ஃப்யூச்சர் கிளாஸஸ் ஹையர் கிளாஸஸ்லாம் போகும்போது அண்ட் டீப்பாக கிராமரை பற்றி படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபோனிக்ஸ்க்கும் கிராமருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும் ஃபோனிக்ஸ் நம்ம எதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அண்ட் கிராமர் எதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சவுண்ட் ஆஃப் லாங்குவேஜ். அதாவது ஃபோனிக்ஸில் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்குன்னா ஒரு சவுண்ட், அதாவது அந்த வேர்ட்ஸை நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம், என்ன மாதிரியான ப்ரொனவுன்சியேஷனில் வேர்ட்ஸை ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபோனிக்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அதாவது ஒவ்வொரு லெட்டருக்குமான ஒவ்வொரு சவுண்டு, அந்த சவுண்டை தான் நம்ம ஃபோனிக்ஸ்னு படிச்சிருக்கோம். ஸோ நம்ம சேனல்லையுமே நிறைய ஃபோனிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் அண்ட் ஃபோனிக்ஸை மோஸ்ட்லி நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபோனிக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோனிக்ஸ் பேசிக்லேருந்து என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும், என்ன மாதிரியான டீச்சிங் ஆர்டரில் ஃபோனிக்ஸை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சவுண்ட் ஆஃப் லாங்குவேஜ் எதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்னா, குழந்தைங்க ஒரு வேர்ட்ஸை ரீட் பண்ணும்போது எந்த சவுண்டில் ரீட் பண்ணணும், எந்த லெட்டரை எந்த சவுண்டில் ரீட் பண்ணணும் அண்ட் எந்த பிளேஸில் எந்த லெட்டரோட சவுண்ட் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபோனிக்ஸில் படிப்போம். அண்ட் இந்த ஃபோனிக்ஸ் கற்றுக்கிற மாதிரியே கிராமரையும் நம்ம கற்றுக்கணும். அப்படிங்கிறது எதுக்காகனா, கிராமர் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ கிராமர் அப்படின்னும் போது என்னென்னா ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம அந்த வேர்ட்ஸை எந்த மாதிரி ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கிராமர். ஸோ ப்ராப்பரான ஆர்டரில் வேர்ட்ஸ் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அதுதான் கிராமரில் கற்றுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், லேர்னிங் டு மேக் வேர்ட்ஸ் கரெக்ட்லி. ஸோ நம்ம ஃபோனிக்ஸ் கற்றுக்கும் போது என்ன கற்றுக்குறோன்னா, ஒரு வேர்டை நம்ம எப்படி ப்ராப்பராக ரீட் பண்ணணும், எந்த சவுண்டில் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்குறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் வேர்டை நம்ம எப்படி ரீட் பண்ணணுங்கிறத கற்றுக்கிறதுக்கு ஃபோனிக்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் லேர்னிங் டு மேக் சென்டென்சஸ் கரெக்ட்லி அப்படின்னும் போது ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம ஒரு சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வேர்ட்ஸை நம்ம எப்படி எந்த ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணணும், எந்த ஆர்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும், எப்படி ஒரு சென்டென்ஸ் ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம கிராமர் படிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெல்ப்ஸ் டு ரீட் இன் லாங்குவேஜ். அதாவது லாங்குவேஜில் நம்ம ரீடிங் பர்பஸ்க்காக தான் இந்த ஃபோனிக்ஸை கற்றுக்குறோம். ஸோ ஒரு ப்ராப்பரான ரீடிங் நாலேஜ் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஃபோனிக்ஸ் கற்றுக்குறோம். அதாவது ரீடிங் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃபை நம்ம ரீட் பண்ணும்போது ஃபோனிக்ஸ் கற்றுக்கிட்ட குழந்தைங்களுக்கும் ஃபோனிக்ஸ் தெரியாத குழந்தைங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை ரீட் பண்ணும்போதே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த சவுண்டு, அதை எப்படி நம்ம வேர்ட்ஸை ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அண்ட் ஸ்பீட் ஆஃப் ரீடிங், ஒரு ஃபோனிக்ஸ் கற்றுக்கிட்ட குழந்தைங்க ரீட் பண்ணுற ஸ்பீடே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ரீடிங் பர்பஸ்க்காக நம்ம ஃபோனிக்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹெல்ப்ஸ் டு ரைட் இன் லாங்குவேஜ். அதாவது ரைட்டிங் பர்பஸ், நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும், அதாவது கரெக்டான சென்டென்ஸை எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே கிராமரில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இது ஸ்பெல்லிங், இது ப்ராப்பர் ஆர்டர் ஆஃப் ரைட்டிங். ஸோ இது எல்லாமே தான் நமக்கு காமனான டிஃப்ரென்ஸ் ஃபோனிக்ஸ்க்கும் கிராமருக்கும். ஸோ இப்போ இது பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் நம்ம எந்த அளவுக்கு ஃபோனிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி கிராமரையும் குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா பேசிக்காக கிராமரை குழந்தைங்க கற்றுக்கிட்டாங்க, அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த பேசிக்கான திங்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கிராமரில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, கிராமர்னால் என்ன அண்ட் கிராமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு உண்மை புரியும். இப்போ நம்ம ஃபோனிக்ஸ் பார்க்கும்போது அதில் என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா சவுண்டுன்னு பார்த்தோம். அதாவது ஒரு லெட்டரோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸை நம்ம எந்த சவுண்டில் ரீட் பண்ணுறோம் அது கற்றுக்கிறது தான் ஃபோனிக்ஸ். இப்போ பாருங்கள், பிஹெச் அப்படின்னு இருக்குது. அந்த பிஹெச்சோட சவுண்ட் நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இஃப், இந்த சவுண்டில் ரீட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஓயூஜிஹெச், இந்த ஓயூஜிஹெச்சோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா சம் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸில் இருக்குது. அதாவது ஆஃப் சவுண்டில் ரீட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இங்கே ஓயூஜிஹெச்சை நம்ம டஃப், டிஓயூஜிஹெச்ன்னு யூஸ் பண்ணும்போது டஃப்னு ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி சிஓயூஜிஹெச் ரீட் பண்ணும்போது காஃப் அப்படி ரீட் பண்ணுவோம், காஃப்.
ஸோ அந்த மாதிரி ஆவ் சவுண்ட், ஓ சவுண்டு. சம் பிளேசஸில் நம்ம ஓ சவுண்டில் ரீட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், THOUGHை ரீட் பண்ணும்போது OUGHை சேர்த்து ஓ சவுண்டில் ரீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பிளேஸில் எந்த சவுண்ட்ஸில் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு தான் ஃபோனிக்ஸ். அண்ட் கிராமர் பாருங்கள், ஐ லைக் அ லாட் த டீ இப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சென்டென்ஸு ராங் சென்டென்ஸ். இதோட கரெக்ட் சென்டென்ஸ் எப்படி எழுதணும்னா, ஐ லைக் டீ அ லாட். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ரைட்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அந்த ஆர்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் கிராமர். ஸோ ஒரு சப்ஜெக்ட் எங்கே வரணும், வேர்ப் எங்கே வரணும், ஆப்ஜெக்ட் எங்கே வரணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஆர்டர் எப்படி எழுதணுங்கிறத கற்றுக்கிறது தான் நம்ம கிராமர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு ஃபோனிக்ஸ், கிராமர் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஸோ ரெண்டுலேயுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கிராமர் அண்ட் ஃபோனிக்ஸ் ரெண்டுலேயுமே சேமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது ஃபோனிக்ஸ் எப்படி கற்றுக் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கிராமரும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். கிராமர் பேசிக்லேருந்தே சொல்லிக் கொடுக்கும்போது அது இன்னுமே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹையர் கிளாஸஸ்லாம் போகும்போது கிராமரை சீக்கிரமாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ கிராமர் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஃபோனிக்ஸ் மாதிரி கிராமரை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபோனிக்ஸ் மோஸ்ட்லி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நான் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேங்க. அண்ட் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபோனிக்ஸ் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி கிராமரும் எப்படி நம்ம பேசிக்காக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பேசிக் லெவல்லேருந்து என்னென்ன கிராமர் முதல்ல குழந்தைங்களுக்கு ப்ரைமரி லெவலில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இனி வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.